இன்னைக்கு மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல்னாலே எங்களுக்கு வழக்கத்த விட வேலைகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சூரிய பகவான வேண்டிட்டு வேலைய ஆரம்பிச்சாச்சுங்க. நாங்க எப்பவுமே பொங்கல் மாட்டு கட்டுத்தரையில தான் வைப்போம். ஏன்னா, இன்னைக்கு அதுகளுடைய நாள். அங்க வச்சா தான் அதுகளுக்கு சிறப்பு. பொங்கல் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, மரத்துலேருந்து இலைகள் நெறைய கொட்டி கிடந்தது. அதையெல்லாம் கூட்டி அள்ளி போட்டு, தண்ணீரெல்லாம் தெளிச்சு விட்டாச்சுங்க. அப்படியே பொங்கல் வைக்கிற இடத்துல குழம்பு போட்டுறலாம்னு அக்காவ வர சொல்லியிருந்தேன். அக்கா வந்து குழம்பு போட ஆரம்பிச்சுட்டாங்க. நெருங்கிய நண்பன் ஒருத்தன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். அவனும் வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் அக்கா, நானு, அவன் எல்லாம் சேர்ந்து கலர் பொடியெல்லாம் போட்டு ஒரு வழியா கோலத்த போட்டு முடிச்சுட்டோம். இன்னித்தே இருக்கறதுலயே கடுமையான வேலைங்க. இந்த எரும மாடுகள எல்லாம் கழுவியாகணும். எருமையில கழுவுறது ஈஸி. ஆனா, நம்மோட கன்னுக்குட்டிகள் ரொம்ப சேட்ட பிடிச்சது. ஒரு வழியா அதையும் போட்டு எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டோம். ஆடு, மாடு எல்லாத்தையும் வளர்த்துற இடத்த நம்ம பட்டின்னு சொல்லுவோம். அந்த பட்டிய பாதுகாக்கிற பட்டிக்கார பையன் மணியனையும் குளிக்க வைக்கணுங்க. அவனுக்கு குளிக்கிறதுனாலே புடிக்காது. ஏற்கனவே 2, 3 டைம் குளிக்கிறப்ப புடுங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இன்னைக்கு எப்படியோ போட்டு கேட்டு உருட்டி மிரட்டி அவன எப்படியோ குளிக்க வச்சாச்சுங்க. இன்னைக்கு பட்டி பொங்கல். பட்டி பொங்கல்னாலே எரும மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு பிறந்த நாள் மாரி. அதனால இன்னைக்கு அதுகளுக்கு வந்து வயிறு நெறைய எனக்கு உணவு அளிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தீவனங்கள் நெறைய புல்லு, தட்டு எல்லாமே வெட்டி கொண்டு வந்து ஃபுல்லாவே போட்டுக்கிட்டே இருந்தோம். கொண்டு வந்த தட்டுகள பகிர்ந்து போட்டு வழக்கத்த விட இன்னைக்கு பராமரிப்பு அதுகளுக்கு அதிகமாவே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் நண்பனும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுக்கான வேலைய ஆரம்பிச்சுட்டோம். கல்கள கொண்டு வந்து நேரா நாங்க அடுப்புகள ரெடி பண்ணுனோம். ரெடி பண்ணிட்டு அதுக்கு தேவையான மஞ்சள்கள் எல்லாம் மேல தெளிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்மாவ போய் கூட்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா பொங்கல் வைக்கிற வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க அதுக்குள்ள போய் எருமை கொம்புகளுக்கும், அதோட கன்னுக்குட்டிகளுக்கும் சாயம் பூசிறலாம் அப்படின்ட்டு கொம்புகளுக்கு சாயம் பூசிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்பாவும், அம்மாவும் நெருப்பு பத்த வச்சு பொங்கல் பானையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சனால வந்து உங்களுக்கு நெருப்பு நேராவே எரியல. அதனால வந்து நானு கட்டல கொண்டு வந்து போர்வைய வச்சு அது ஒரு மரப்பு மாரி வச்சு செட்டப் பண்ணி விட்டு போட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தீய கரெக்ட்டா எரிச்சு விட்டுட்டே இருந்தோம். ஏன்னா, தீ கரெக்ட்டா எரிச்சா தான் பொங்கல் கரெக்ட்டா பொங்கும். ஒரு வழியா பொங்கல் சூப்பராவே பொங்கிருச்சு. சாமி கும்பிட்டு அம்மா அரிசிய உள்ள போட்டாங்க. நாங்க எப்பவுமே 3 பொங்கல் வைப்போம். 3 பொங்கல்ல 1 வந்து பட்டி பொங்கல். மீதி 2 இறைவனுக்கு வைப்போம். அந்த பட்டி பொங்கல் மட்டும் நாங்க எப்பவுமே சர்க்கரை பொங்கலா வைப்போம். அந்த சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லங்கள எல்லாம் இடிச்சு உள்ள போட்டாச்சு. பிளஸ் அது கூடவே ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாமே போட்டோம். அது எல்லாமே கொஞ்சம் தட்டி தான் உள்ள போட்டோம். தட்டி போட்டு அப்படியே நெய்யும் ஊத்தியாச்சு. நெய்ய ஊத்தி கிளறி விட்டோம். கிளறி விடும்போது பார்த்தோம்னா, உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இறைவனுக்கு படையல் போடுறதுக்கு, மாட்டுக்கு குடுக்கறதுக்கு, அதே மாரி நாங்க சாப்பிடுறதுக்கு இலைகள் தேவைப்பட்டது. நாங்க போய் வாழ மரத்துல நேரா அறுத்துட்டு வந்துட்டோம். அதுக்குள்ள அம்மா பொங்கல் கீழ பானைகள எல்லாம் கிளீன் பண்ணி பொட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய நண்பனும் சாமி கும்பிட்றதுக்கான வேலைய ஆரம்பிச்சுட்டோம்ங்க. வாங்கிட்டு வந்த கரும்புகள எல்லாம் எடுத்து வச்சு, நம்ம வச்ச பொங்கல்கள் எல்லாமே குளத்துக்கு மையமா வச்சுட்டோம். வச்சுட்டு பூஜை ஜாமான்கள் எல்லாம் வச்சுட்டு, மஞ்சள் பிளஸ் இந்த வருஷத்துல முதல்ல அறுவடைக்கு காத்திருக்கிற மக்காச்சோளத்தை எல்லாம் வச்சு, இறைவனுக்கு படையல் எல்லாம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோம்ங்க. இறைவன், சூரிய பகவான், மாடுகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி சாமி கும்பிட்டு, கும்பிட்ட தீர்த்தங்கள கொண்டு போய் அதுகளுக்கு எல்லாமே இறைச்சி விட்டோம். ஏன்னா, மாடுகள் நல்லா இருந்தா தான் நம்ம விவசாயம் பண்ற நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வச்ச படையல் போட்ட பொங்கல், வாழைப்பழம் எல்லாத்தையும் கொண்டு போய் எருமைகன்னுகளுக்கு எல்லாத்துக்குமே குடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பட்டியின் பாதுகாவலனா இருக்கிற மணியனுக்கு கொண்டு போய் பொங்கல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் பரிமாறி சாப்பிட்டோம். சாப்பிடுறது உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து சாப்பிடாம இருந்தனால. அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஆளு கொஞ்சம் கரும்ப வெட்டி சாப்பிட்டுக்கிட்டே, அதுக்கப்புறம் பொங்கல் பிளஸ் கொண்டு வந்த பொருட்கள எல்லாம் எடுத்துக்கிட்டு, மாட்டு பொங்கல சிறப்பா கொண்டாடிட்டு கிளம்பியாச்சுங்க.